அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் சாட்டர்டே பார்த்துட்டு இருப்பீங்க, பட் நான் ரெக்கார்ட் பண்ணுறது டியூஸ்டே. எனக்கு சாட்டர்டே தான் போஸ்ட் பண்ண முடியுது, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ டைட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, WWDC 2024. ஸோ அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் இப்போ தான் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா சின்ன அப்டேட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டா ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணேன்னா கீழே லிங்க்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. WWDCயில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க புதுசாக கொண்டு வந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா வருஷமும் இது ஒரு பியூர் சாஃப்ட்வேர் ஈவெண்ட்டாக இருக்காது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஐ ரிமெம்பர் ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்தாங்க. லைக் விஷன் ப்ரோ இன்ட்ரோ பண்ணாங்க, ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி. தென் மேக்புக் ஏர் 15 inch M2ல கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் ப்ராடக்ட்ஸ் பற்றி எதுவுமே எந்த அப்டேட்ஸுமே இல்லை. ஈவன் என்னோட ஃப்ரெண்டோட தம்பி கேட்டார், லைக் ஆனால் இந்த வருஷம் இந்த வருஷம் WWDCயில் iPhone 16 பற்றி ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது லீக்ஸ் மாதிரி ஏதாவது இல்லை ஹிண்ட்ஸ் மாதிரி. நான் எதுவும் இல்லை, இது பியூராக ஒரு சாஃப்ட்வேர் ஈவெண்ட்டு தான் சொன்னேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணான்னா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாத, என் டைம் வேஸ்ட் ஆகாது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷன் OSலேருந்து ஆரம்பிக்கலாம். விஷன் ப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 months கிட்ட தானே ஆச்சு. ஃபெப்பில் வந்தது, பட் அதுக்குள்ளே விஷன் OS 2 வந்துருச்சு. எனிவே ஓகே. ஸோ இவங்களும் விஷன் ப்ரோக்கும் ஒவ்வொரு வருஷம் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். விஷன் OSல பெருசாக என்ன சேஞ்சஸ்னால், விஷன் ப்ரோங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ இவங்க ரொம்ப பெரிய சேஞ்சஸ்னு கொண்டு வர முடியாது, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வர முடியும். சில ஜெஸ்டர்ஸ் சேஞ்சஸ் மாதிரி, லைக் ரிஸ்ட் டேர்ன் பண்ணோம்னா, அதாவது நம்ம இப்படி வச்சுருக்கோம், இந்த ரிஸ்ட்டை இப்படி கொண்டு வந்தோம்னா டைம் அண்ட் பேட்டரி நமக்கு அந்த இதில் தெரியும், லைக் நம்ம பார்க்குற வியூவில் தெரியும். அண்ட் அது வழியாக கண்ட்ரோல் சென்டரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. தென் ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் இருக்கிற ஃபோட்டோஸை ஸ்பேஷியல் ஃபோட்டோஸாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ ஒரு டெப்த் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்கிறாங்க. அண்ட் மேக்கில் இப்போ நம்ம மேக் ஸ்க்ரீனை விஷன் ப்ரோவில் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அதே இதுதான். பட் நார்மல் மானிட்டராகவும் இல்லாமல் ஒரு வைட் அண்ட் அல்ட்ரா வைட் மானிட்டராக வித் எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷனோட. ஸோ இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மேக் அண்ட் விஷன் ப்ரோ யூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த ரெண்டரிங் ப்ராசஸிங் எல்லாமே மேக்கில் தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஷன் OSல இவ்வளோ தான் அப்டேட்ஸு. அண்ட் ஆப்பிள் டிவி பற்றி சின்ன இது சொன்னாங்க, லைக் ஆப்பிள் டிவி ப்ளஸ் 5 years ஆச்சுங்கிற மாதிரி. ஸோ ஆப்பிள் டிவிலாம் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த ப்ரைம்லலாம் பார்த்துருக்கோம், லைக் ஒரு படம் ஓடிட்டுருக்குன்னா ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஆர் பிலோவில் சரியாக ஞாபகம் இல்லை, சைடில் இருந்தால் நினைக்கிறேன். அதாவது அந்த அந்த ஃப்ளோ விட்டு வெளியில் வந்துட்டாலே உங்களுக்கு அந்த ஆக்டர் நேம் எல்லாம் தெரியும், இல்லைன்னா அந்த சாங் வருதுன்னா இந்த சாங்குன்னு தெரியும், மியூசிக் கம்போசர் நேம் இந்த மாதிரிலாம் தெரியும். அதே மாதிரி ஃபீச்சர் இங்கே ஆப்பிள் டிவி கொண்டு வராங்க. என்ன மியூசிக் ஓடுதுன்னு தெரியும், அந்த மியூசிக்கை நீங்கள் ஃபேவரட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் லேட்டராக கேட்கணுனாலும் கேட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏர்பாட்ஸ்லேயும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்பேஷியல் ஆடியோ நம்ம கேம்ஸில் சப்போர்ட் ஆகிற கேம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்பாட்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணால். அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் லைக் உங்களுக்கு இந்த நாட் பண்ணி, அதாவது ஏர்பாட்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னா அது கேட்கும், இந்த மாதிரி அட்டன் பண்ணுமா அப்படிங்கிற. அப்போ நீங்கள் இப்படி நாட் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிடும். அண்ட் வாய்ஸ் ஐசோலேஷன் நம்ம இந்த iOS 17ல் பார்த்துருப்போம். வாய்ஸ் ஐசோலேஷன்னு, அதாவது பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு அதை ஏர்பாட்ஸ் ப்ரோவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னோட டவுட் என்னென்னா, நான் நார்மல் ஹெட்ஃபோன்ஸ்லேயே எனக்கு வாய்ஸ் ஐசோலேஷன் ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லைக் நான் டெஸ்ட் பண்ணும்போது, நான் லைக் யூஸ் பண்ணும்போது ஒரு இயர்ஃபோன்ஸ் TWS மாதிரி மாட்டியிருக்கேன். அந்த JBL ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் என்னோட ப்ரைமரி TWS. அது யூஸ் பண்ணிருக்கும்போது லைக் அது இங்கே ஃபோன்லேருந்தே லைக் இந்த ஐஃபோன்லேருந்தே வாய்ஸ் ஐசோலேஷன் டர்ன் ஆன் பண்ணிட்டேன்னா
அதுலேயும் சவுண்டு கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ மேபி இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அது வேறு விஷயம். ஸோ விஷன் ஓஎஸ் எக்ஸ்ட்ராலாம் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு மெயினான மேட்ரு iOSக்கு வரலாம். இதை பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். டெவலப்பர் பீட்டா வந்துருச்சு, பட் நான் எதுவுமே இந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணல. நான் வந்து ஒரு ஸ்டேபிளான ரிலீஸ் ஓப்பன் டு தி வேர்ல்டு எல்லாருக்கும் வரும்போது லைக் செப்டம்பரில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுவேன். ஏன்னா iOS 17ஓட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போதே ரொம்ப பெரிய ஸ்டேபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயம் இப்போது iOSல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினான மேட்டர் வந்து ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன். இந்த ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்ட்ராய்டில் வந்துருச்சு. பட் ஆப்பிள் அட்லீஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் பார்த்த மாதிரி ஆப் ஐகான்ஸை வந்து நம்ம எங்கே வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மேலே தான் இருக்கணும்னு இல்லை, கீழே வைக்கணும்ல வச்சுக்கலாங்கிற மாதிரி. அண்ட் ஆண்ட்ராய்ட் 12 உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தெரியும், லைக் மெட்டீரியல் யூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன மேட்டர்னா, ஒரு வால்பேப்பர் இருக்குன்னா அந்த வால்பேப்பரோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐகான்ஸ்லாம் மாறிக்கும். அதே ஃபீச்சர் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஐகான்ஸுக்கும் மாறும், இன்க்ளூடிங் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். உங்களால் வந்து வால்பேப்பரோட கலர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக என்ன கலர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் டார்க் மோட் யூஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்குதுன்னா டார்க் மோட் யூஸ் பண்ணும்போது அதோட கலர் மாறுது. லைக் ஆப்போட கலர் வந்து இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குன்னா டார்க் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி மாறுது. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மாதிரி ஆப்பிள் கொண்டு வந்திருக்கிறது. கஸ்டமைசேஷன் கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் பார்த்து கொண்டு வர்றாங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா லைக் ஆப் ஐகான் ஷேப் மாற்றுறது, லைக் இப்போது ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, ரவுண்டட் எட்ஜஸோட, அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக சர்க்கிள் மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் sadly நோ, அட்லீஸ்ட் இதையாவது கொண்டு வந்தாங்க. அண்ட் நம்மளால் வந்து இப்போது கண்ட்ரோல் சென்டரும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அது ஒரு புது லுக் மாதிரி. எனக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் டக்குன்னு பார்க்கும்போது ஆப்பிளை பார்த்து ஷாமி காப்பி அடித்தாங்க, ஷாமியை பார்த்து ஆப்பிள் மறுபடியும் காப்பி அடித்த மாதிரி ஒரு லுக் இருந்தது. பட் அது பர்சனலாக கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்வைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சென்டர் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆப் அந்த கண்ட்ரோல் சென்டர் ஐகான்ஸையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, லைக் சைஸ் வந்து மாற்றும் போது ஷேப் மாறுது. அண்ட் வந்து உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட விட்ஜெட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் சென்டரில் கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக iOS 18 வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆப்ஸை வந்து இப்போ நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டில் இருக்க ஆப்ஸ் லாக் பண்ணிக்கலாம், ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது ஃபேஸ் ஐடி கேட்கும், ஆர் டச் ஐடி கேட்கும், இந்த மாதிரி, ஆர் பாஸ்கோட், இந்த மாதிரி. அண்ட் மற்றபடி iMessageல வந்து இது ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மாதிரி iMessageல டெக்ஸ்ட்டு ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். RCS சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். iMessage யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஃபோட்டோஸ் ஆப்பை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபோட்டோஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. அண்ட் அது ஒரு வால்பேப்பர், நம்ம இந்த ஷாமி ஃபோன்ஸில் வால்பேப்பர் கேரோசல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லேயே இவங்க வந்து ஒரு கேரோசல் மாதிரி கொண்டு வராங்க போல். அண்ட் ஒரு கேமிங் மோட் ஐஃபோனுக்கு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இந்த 15 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடென்ட் ஈவில் மாதிரிலாம் வந்து நம்மளால் புஷ் பண்ண முடியும்னாங்க. அது நான் விளையாண்டும் பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் ஒரு கேமிங் மோட் வச்சு இது பண்ணும்போது எவ்வளோ இதாகுங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் கேமிங்னு இவங்க கான்செப்ட் கொண்டு வரும்போது என்ன நினச்சேன்னா, லைக் இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் கேம் சென்டர், ஐஃபோனில் கேம் சென்டர், ஆண்ட்ராய்டில் வந்து அந்த கூகுள் ப்ளே கேம்ஸ். ஸோ அதில் இருக்க டேட்டா வந்து இதில் வராது. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்க் வருங்கிற மாதிரி நமக்கு வந்து லீக்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. வந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரில. என்னோட நிறைய கேம்ஸ் வந்து சிங்க் ஆகாமல் இருக்குது. அண்ட் வாட்ச் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் மோட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம அந்த லெவல் ஆஃப் இன்டென்சிட்டியை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோவா இருந்தது, இவ்வளோ லெவல் ஆஃப் ஹார்ட்னஸ் இருந்தது, இவ்வளோவா இருக்கணும். ஸோ வந்து அந்த ட்ரைனிங் ரேஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பாஸ் பண்ணணுன்னாலும் இவ்வளோ டேஸ் வரைக்கும் பாஸ் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் போல். ஸோ நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பர்சனலாக நான் அந்த ஆப்பிள் வாட்ச் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணதில்லை, சும்மா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது சரியாக தெரில. அண்ட் ஐபேட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா சேம் இந்த கண்ட்ரோல் சென்டர் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் வந்து ஐஓஎஸ்க்கு இருந்த மாதிரி சேம் அதே இருந்தது. அண்ட் மெயினான பெரிய சேஞ்ச் வந்து கால்குலேட்டர் பற்றி பேசினாங்க. ஸோ வந்து கால்குலேட்டர் கடைசி எப்படியோ ஐபேடுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மெயினான அதில் ஒரு மேட்டர் என்னென்னா, கால்குலேட்டரில் நீங்கள் உங்கள் ஆப்பிள் பென்சில் வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா, லைக் வந்து 2 + 2 = 2ன்னு போடும்போது அதுவே வந்து 4ன்னு ஆன்சர் கொடுக்குது. லைக் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் போட்டு அதிலே டிவைட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாவுக்கு வந்து லாக் போடுறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து அதுவே வந்து ஆன்சர் அப்டேட் பண்ணிக்குது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து 500 × 500னா நமக்கு வந்து தெரியும் 25,000. அந்த 500 × 500 டிவைடட் பை 5ன்னு போட்டோம்னா அது வந்து 5,000 அப்படிங்கிற மாதிரி ரியல் டைமில் ஆன்சர் மாற்றுது. அண்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி போடுறீங்கன்னா, லைக் ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி போடுறீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் கொடுக்குது. நம்ம கிராஃப் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். எனக்கு என்ன பொறாமையாக இருந்ததுன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துருந்ததுதான் யார்கிட்டையாவது ஐபேட்லாம் வாங்கி ஆப்பிள் பென்சில் இருந்தால் வாங்கி இதை ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். இப்போ எங்கெங்க படிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ ஓகே, பட் வெரி குட் ஃபீச்சர். எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தது, லைக் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஐபேடை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஸ்க்ரீன் ஷேர் மாதிரி பண்ணி, இது வந்து ஷேர் பிளேயில் நடக்குது. நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு யூசர் வந்து உங்கள் ஐபேடை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லாமல் இந்த சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் யூசர் வந்து உங்கள் ஐபேடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் அந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. மேக்ஓஎஸ்க்கு பேர் அவங்க வைக்கிறதுக்கே ஒரு சினிமேட்டிக்காக காட்டினாங்க. மேக்ஓஎஸ் செக்யூவாவா எனக்கு பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, ஸோ மன்னிச்சுக்கோங்க. மேக்ஓஎஸில் பெரிய சேஞ்சஸ் என்னென்னா, நீங்கள் வந்து டீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஐடி எம்ப்ளாயீஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஐடி தான். அதில் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுலேயும், லைக் ஃபேஸ் டைம் கால்ஸ் ஆர் வீடியோ கால்ஸ்லாம் பண்ணுறோன்னா. அண்ட் விண்டோ ஸ்னாப்பிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ வந்து இந்த இன்ஸ்டா லே அவுட்லலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி விஷயம் அது. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு ஆப்பிள் ஒரு வழி கொண்டு வர்றாங்க. புது பாஸ்வேர்டு ஆப், இது வந்து முன்னாடி செட்டிங்ஸில் தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பாக கொண்டு வர்றாங்க. இது ஐஃபோன் அண்ட் ஐபேடுக்கும் வந்து வருது. அண்ட் ஐஃபோன் மிரரிங், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். நம்ம வந்து ஐ திங்க் ஒரு 2 years பேக் மேக்ஓஎஸில் வந்து ஐ திங்க் வென்ச்சுரான்னு நினைக்கிறேன், அந்த மேக்ஓஎஸில் வந்து நம்ம இது பண்ணோம், லைக் கான்டினியூட்டி கேமரா இருந்தது. நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வெப்கேமை வந்து இது பண்ணாமல் ஐஃபோனோட கேமராவே வெப்கேமாக கொண்டு வர்ற மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இது வந்து ஐஃபோன் மிரரிங். ஸோ வந்து ஒரு ஆப் மாதிரி இருக்குது. அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஐஃபோன் கூட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போய் உங்கள் ஐஃபோனில் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாமே உங்கள் மேக்கில் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸும் ஐஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸும் மேக்குக்கு வருது. அண்ட் லைக் என்ன சொல்கிறது, ஐஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸும் மேக்குக்கு வருது. அண்ட் வந்து ஐஃபோனில் நம்ம ஸ்வைப் பண்ணுறோம்ல, அது ஒரு ஐஃபோன் ஸ்க்ரீன் மாதிரி தான் காட்டுது வித் டைனாமிக் ஐலண்ட்லாம். ஸோ வந்து நீங்கள் அதிலே வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்குள்ளே போகணுன்னா போய்க்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து ஒரு மேக்ஓஎஸ் ஃபீச்சர். இதுவும் நம்ம வந்து மேக்ஓஎஸோட இந்த சிக்யூவா ஏதோ ஒன்று அதோட சாஃப்ட்வேர் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான மேட்ரு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஆப்பிள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லல, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு பேரே வச்சுட்டானுங்க. ஆச்சரியமாக இருந்தது, என்னங்கடாது சாம்சங் கூகுளில் கூட இந்த மாதிரி வைக்கல, ஆப்பிள் வந்து பேர் வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, டைனாமிக் ஐலாண்ட் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஓகே ஃபைன் நேமிங், பட் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம். ஸோ வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பேட்டபிலிட்டி பார்த்துலாம். கம்பேட்டபிலிட்டி வந்து இது வந்து முன்னாடியே ஒரு லீக் இருந்தது, அதே மாதிரி தான் லைக் 15 Pro அண்ட் லேட்டர் அண்ட் மேக்ஸ் அண்ட் ஐபேடில் பார்த்தீங்கன்னா M சீரிஸ் இருக்கிறதுல. ஸோ வந்து பேசிக்கலி M1 மேக்புக் ஏர்லேருந்து
அண்ட் M1 ஐபேட் ப்ரோ, M1 ஐபேட் ஏர்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கம்பேட்டபிள். ஸோ இதில் என்னலாம்னா இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் இருக்குது இதில், அண்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஒரு நோட்ஸ் மாதிரிலாம் எடுத்திருக்கீங்கன்னா அதை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சென்டென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி, ஒரு சென்டென்ஸே ரீஃப்ரேஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இமேஜஸில் வந்து நம்ம இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிக்சல் இதுலலாம் இருக்கும். லைக் வந்து அந்த இமேஜை வந்து நம்ம அப்படியே வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற பர்சன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம், மேஜிக் எரேசர்னு இருக்கும். அதே வந்து இங்கே ஒரு க்ளீனப் டூல் மாதிரி, அது பேர் க்ளீனப் டூலான்னு தெரில, பட் அந்த ஃபீச்சர் வந்து ஆப்பிள் ஃபோட்டோஸ்க்கும் கொண்டு வர்றாங்க 15 Pro அண்ட் லேட்டர். நான் அப்போதே சொன்ன அதே கம்பேட்டபிலிட்டி. அண்ட் சிரிக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து சிரியோட லுக்கே மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. இனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அவுட்டர் பார்டர் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குது. பார்க்க எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது, பட் பார்க்கலாம். சிரியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரேட்டிவ் எமோஜிஸ் பேர்லேயே இருக்குது, நம்ம ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து லைக் அந்த இது பண்ணும், எமோஜியை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஐ திங்க் ஃபோட்டோஸ், பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் வந்து வச்சும் நம்ம வந்து தேவைப்படுற எமோஜிஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி என்னமோ, லைக் அனிமேட்டட் மாதிரி கொண்டு வரலாங்கிற மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அண்ட் இந்த சிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மெயினாக வந்து சாட் ஜிபிடி கூட இவங்க கொலாபரேட் பண்ணிட்டாங்க, ஆப்பிள் ஓப்பன் ஏஐ கூட. ஸோ வந்து சில விஷயங்கள் இருக்குது, சில க்ரைட்டீரியா மாதிரி இருக்குது. என்னென்னா சில விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஈஸியான விஷயங்களுக்குலாம் வந்து ஆப்பிளே வந்து கோட் பண்ணி சாஃப்ட்வேர்லேயே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆன் டிவைஸ்லேயே ப்ராசஸிங் நடக்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து க்ளவுடுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இன்னொரு இதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று என்னென்னா, ஆப்பிளோட சர்வர்ஸ் இருக்குது, சர்வர் பேஸ்ட் மாடல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த மாடல்ஸ்க்கு வந்து போய் கேட்கும் சில விஷயங்களுக்கு. அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து டேட்டா எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டோங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட். ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட். ஸோ இதில் வந்து டேட்டா எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டோம்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறது, டேட்டா ஸ்டோர் பண்ண மாட்டோம்னாலே என்னது, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ப்ரைவசி. அந்த வந்து ஆப்பிள் சிம்பிள் வச்சு ப்ரைவசி லாக் மாதிரி, ஓகே, அதை சொல்கிறாங்க. அண்ட் என்னோட இது என்னென்னா, இது வந்து எப்படினாலும் ஒரு சர்வருக்கு தான் போகுது. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. நமக்கு வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது லோ குவாலிட்டி இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் புவராக தான் இருக்குது அப்படிங்கிற இடத்துலலாம், இந்த மாதிரி இடத்துல அது இன்னும் ஸ்லோவாக இருக்கும், சில டைம் ஒர்க்கே ஆகாது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்ட் சில விஷயங்கள், அதாவது இது சில இதுக்கு நடக்குது. இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம்னா, ஆப்பிள் வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி இதை வந்து சாட் ஜிபிடியில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேட்கணும். நம்ம ஓகேன்னு கொடுத்தா அது சாட் ஜிபிடியில் இது பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஃபெச் பண்ணுது. சாட் ஜிபிடி 4.0 ஐ கெஸ். ஸோ இதை பற்றி காலையில் நான் வந்து ட்விட்டரில் ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது எலான் மஸ்க் கத்திட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி ஆப்பிள் வந்து எப்படி சாட் ஜிபிடி கூட இன்டகிரேட் பண்ணுறாங்கன்னா எப்படி செக்யூரிட்டி நாங்கள் வந்து ப்ரைவசி எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா என்னோட கம்பெனியில் லிட்ரலி அவர் இதை சொன்னார், இஃப் தே ஆர் கொலாபரேட்டிங் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஐ வில் பி ரிமூவிங் ஆல் ஆப்பிள் டிவைசஸ்ங்கிற மாதிரி. அவர் வந்து ஆப்பிள் சர்வீசஸ் அவர் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டார் அவரோட கம்பெனி லெவலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம MKBHDயோட ட்வீட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தார் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்ட்டுக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சாட் ஜிபிடிக்கும் வந்து சாட் ஜிபிடியோட சர்வர்ஸ்லையும் வந்து எந்த டேட்டாவையும் வந்து ஆப்பிள் ஸ்டோர் பண்ண, லைக் அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஐபி அட்ரஸே வந்து இவங்க ஏதோ மாற்றி, அதாவது நம்ம ப்ரைவசிக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம்.
அண்ட் இவ்வளோதான் மேஜரான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ என்னோட தாட்ஸ் என்னன்னா, ஒரு நல்ல செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான். பட் இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் லைக் அதாவது இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட இது இருக்குல்ல, அந்த அந்த மேட்டர் இருக்குல்ல, அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டியாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து 15 Pro அண்ட் லேட்டர்னா லிட்டரலி ஒரு ப்ரோ யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஏன் 15க்கு கொடுத்துருக்கலாம். ஆர் ஈவன் 14 ப்ரோவோட ப்ராசஸர் தான் 15க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் தான், A16 பயோனிக். ஸோ வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் இயரோட ப்ரோவில் இருந்து கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட் இயரோட நம்பர் சீரீஸ்லேருந்து அப்படின்னா அது வந்து இன்னும் முன்னாடி போகும். அந்த மாதிரி அவங்க போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இருந்திருக்கலாங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற யூசர்ஸ்க்கு இது வந்து வெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஸ்டமைசேஷன் அப்டேட் தானா, ஃபீச்சர்ஸ் இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காதா, இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் ஃபீச்சர், ஜென் எமோஜிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம எரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வராதா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் WWDCயில் அவங்க கொண்டு வந்தது. ப்ராடக்ட்ஸ் பற்றி எதுவும் தெரியவில்லை. மெயினாக அவங்க வந்து பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது பண்ணாங்கன்னா லேட்டஸ்ட் யூசர்ஸ். ஸோ வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸ் வாங்கணும், இல்லைன்னா லேட்டஸ்ட் மேக் வாங்குறீங்கன்னா அதில் ஆல்ரெடி மேக் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இது போக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இது பண்ணணுங்கிற மாதிரி வரும்ல. ஸோ எல்லாமே அவங்க பிஸ்னஸ் பிளான்ஸ் தான். அண்ட் ஒரு லிமிட்டேஷனும் வச்சுருக்காங்க, லைக் இந்த M சீரிஸ் ப்ராசஸர்லேருந்து அண்ட் லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸுங்கிற மாதிரி. ஸோ உங்கள் கருத்து என்ன இதை பற்றி, இந்த கம்பேட்டபிலிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் iOSக்கு வந்து iOS 18க்கு சர்ப்ரைசிங்லி 10R வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த 17 தான் லாஸ்ட் இயர் இருக்குன்னு நினச்சேன். பட் 10R வரைக்கும் போது 6 இயர்ஸ் வந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஐ திங்க் 6Sக்கு வந்து 6 இயர்ஸ் வந்தது, 7க்கு 5 இயர்ஸ் தான், 8க்கு 5 இயர்ஸ் தான், 10Rக்கு 6 இயர்ஸ் வருது. ஸோ நைஸ். ஒரு இப்போ கூகுள், சாம்சங் இவங்கெல்லாம் 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள் வந்து 5 இயர்ஸ் சாலிடாக கொடுக்குறாங்க. ஸோ மேபி அவங்களும் காம்படிஷனில் வர்றாங்களா 7 இயர்ஸுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் வர்த்தியான காம்படிட்டர்னா ஆப்பிள் தான். ஏன்னா இப்போ கூகுளோட ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் ப்ராசஸர் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களோட லேட்டஸ்ட் G3 டென்சர் G3 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ஒரு 2 இயர்ஸ் பேக் உள்ள ப்ராசஸர் அளவுக்கு தான். சாம்சங் ஓகே, பட் ஐஃபோனோட ப்ராசஸர் வந்து டிப்பிக்கலி எதுக்கு பெஸ்ட்டுனா லாங் லாஸ்டிங் லைஃபுக்கு தான். ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், லேக் தெரியாது ரொம்ப, அப்படிங்கிறதுக்கு தான் மெயினான மேட்டர். ஸோ வந்து அப்டேட்ஸும் அவங்க 7 இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ அந்த ப்ராசஸரால் அப்போ இருக்க ஃபீச்சர்ஸையும் ரன் பண்ண முடியும். லைக் இந்த அளவுக்கு ஹெவி ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் ஓரளவுக்கு மெயினான ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்களா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அப்போ உள்ள ப்ராசஸராலையும் ரன் பண்ண முடியும்னா ஆப்பிள் வந்து 7 இயர்ஸ் கொண்டு வந்தாலும் வெரி வெரி குட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஹோல் WWDC பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இப்போ வாங்க போகிறேங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட். ஐஃபோன்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஐஃபோன் வாங்க போகிறேன்னு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் செப்டம்பர் வரைக்கும். ஆர் அர்ஜென்ட்னா 15 Pro சஜஸ்ட் பண்ணுவேன், மெயினாக இந்த பிக் ஃபீச்சர்ஸ்னால. ஐபேட்ஸ் ஆல்ரெடி இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு, ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஏர்பாட்ஸ் பீப்புளுக்கும் ஐ வுட் டெல் தெம் டு வெயிட் ஃபார் சம் டைம், பிகாஸ் 3 இயர்ஸ் ஆச்சு, ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆச்சு ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து. ஸோ மேபி ஒரு ரிஃப்ரெஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்பிள் வாட்ச் ஆல்சோ நீங்கள் அர்ஜென்ட்னா 9 ஆர் 8 மாதிரி பார்க்கலாம், ஆர் கொஞ்சம் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சீரீஸ் 10க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ மேபி ஐஃபோன் 10லலாம் வந்து ஒரு ரீடிசைன் கொண்டு வந்தாங்க. ஸோ சீரீஸ் 10லேயும் ஒரு மேஜர் ரீடிசைன் வருங்கிற மாதிரி என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் ஈவெண்ட் செப்டம்பர் வரைக்கும் நம்ம அடுத்த செப்டம்பரில் தான் சந்திக்க போகிறோம் ஆப்பிள் ஈவெண்ட் ரிலேட்டடாக. இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக் சீசன்.